Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. சார், அமெரிக்கன் டீம்ஸ்ல இப்போ நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க சார். யார் இந்த சௌரவ், அந்த மோனாக் பட்டேல்? 6 பிளேயர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? அதுல மோனாக் பட்டேல் வந்து குஜராத்தோட டீம்ல விளையாடினவர். ரொம்ப நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவர் வந்து யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகி இப்போ விளையாடிட்டு இருக்காரு. முக்கியமா நெட்வால்கர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 19 இந்தியன் டீம்லயே விளையாடினவர். சந்தீப் சர்மா, KL ராகுல் இவங்களோட சேர்ந்து விளையாடினவர். வண்டர்ஃபுல் போலர். அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் போலரும் கூட. பட் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அவர் வந்து இங்க கொஞ்சம் போதுமான அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நிறைய போட்டி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அவர் எஜுகேஷனுக்காகவும் யூஎஸ்ஏ போனாரு. அவர் ஒரு சூப்பர். அவர் இப்ப ஆரக்கல் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு கிட்டார் பிளேயரும் கூட, ஒரு பேஷனட் கிட்டார் பிளேயரும் கூட. அதை தவிர்த்து கிரிக்கெட்ல வேற இப்ப கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் டேலண்ட். அண்ட் ஜெசி சிங் அப்படின்னு ஒரு போலர் இருக்காரு. ஹம்பிரீத் சிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அகைன் நிசார் பட்டேல் அப்படின்ற மறுபடியும் குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர். அப்புறம் மிலந்த் அப்படின்னு ஒரு பிளேயர். ஸோ 6 பிளேயர் வந்து யூஎஸ்ஏ போயிருக்காங்க. இப்ப தெரியுதா, இந்தியால வாய்ப்பு மறுக்கப்பட்டா என்ன நடக்கும்? அவ்வளவு சீன்லாம் இல்லை. இந்தியால வாய்ப்பு மறுக்க கூடாது. நல்ல பிளேயர் விளையாடுற எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும். எஸ், பட் இது ஒன்னும் ஸ்போர்ட்ஸ்ல புதுசு கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில ஏகப்பட்ட, அதுவும் எஸ்பெஷலி கிரிக்கெட்ல ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கும்பொழுது வெளிநாடுகள்ல போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதுங்கிறது நாட் ஓன்லி இன் கிரிக்கெட், எல்லா கேம்லயுமே நடந்திருக்கு. நீங்க ஒலிம்பிக்ல வந்து சைனா இவ்வளவு மெடல் ஜெயிக்கிறாங்க, யூஎஸ்ஏ இவ்வளவு மெடல் ஜெயிக்கிறாங்க, இந்தியா வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சைனாலையும் சரி, யூஎஸ்ஏலையும் சரி, கனடாலையும் சரி, ஏன் ஆஸ்திரேலியால கூட வெளிநாட்டு வாழ் பிளேயர்களுக்கு அங்க விசா கொடுத்தே விளையாட வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து காமன்வெல்த் நடந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. அதுல வந்து இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்பவே நான் இதை சொன்னேன், ஆஸ்திரேலியா சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, கனடா சூப்பரா பண்ணிட்டாங்க. எஸ் பண்ணாங்க, பட் நம்ம பிளேயர்ஸ் வச்சு மட்டுமே விளையாடினதுல நம்ம தான் டாப்பரு. மீதி ஃபர்ஸ்ட் 3 ஸ்பாட்ல இருக்கிற எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸை வந்து அவங்க டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ண வச்சிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வழக்கம் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா நடக்கிறது தான். அண்ட் இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கிற காம்படிஷனுக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸும் இருக்கு. அது கேஷ் பேஸ்டு பாலிடிக்ஸ் கிடையாது, அது பவர் பாலிடிக்ஸ். ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு வர்றது. கேஷ் பேஸ்ட்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சினிமால சொல்றது. ஆனா இந்த ஒரு பவர் பாலிடிக்ஸும், இந்த ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான காம்படிஷனும் இருக்கிறதுனால திறமை உள்ளவர்கள் வெளிநாட்டுல போய் விளையாடுறதுங்கிறது 100% அக்செப்டபிள். அந்த வகையில நமக்கு பெருமை தான். அண்ட் இந்த யூஎஸ்ஏ டீம் வந்து ஃபுல்லாவே கடன் வாங்கப்பட்ட டீம்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேயர்ஸ் மட்டும்தான், ஒரு 2 நான் ரிசர்வுமே சேர்த்து 19 சேர்த்தா கூட ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் தான் வந்து யூஎஸ்ஏ பார்ன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளி வந்து அகைன் ஃப்ரம் பார்படாஸ். அங்க இருக்கிற ஆரோன் ஜான் வந்து அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. அவர் யூஎஸ்ஏல பிறந்தவர் தான், ப்ராப்பர் யூஎஸ்ஏ பார்ன் சிட்டிசன் தான். பட் அவங்களோட வம்சாவளி பார்படோஸ், சரிங்களா? சோ அந்த மாதிரி. அதை தவிர்த்து கோரே ஆண்டர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூசிலாண்டோட ஆல்ரவுண்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து இப்ப போய் யூஎஸ்ஏ டீம்ல விளையாடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பிளேயர், அவங்களோட அந்த 1 டவுன் பேட்ஸ்மேன், அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். சாரி, ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க. சோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இதுல இருந்து இந்தியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. அலி கான் நினைக்கிறேன், அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல போலிங் போட்டிருந்தாரு. அவருமே பாகிஸ்தான்ல பிறந்து அங்க போய் செட்டில் ஆன ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி இந்திய வம்சாவளியை சேர்ந்த கனடாவில் பிறந்த நிதிஷ்குமார்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் கனடாக்கு விளையாடி இருக்காரு, யூஎஸ்ஏ விளையாடி இருக்காரு, மறுபடியும் கனடா போனாரு, இப்ப திருப்பி யூஎஸ்ஏ வந்துட்டாரு நிதிஷ்குமார். ஓகேங்களா? சோ நான் இதை பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ண விரும்பல. சோ இந்த மாதிரி வந்து நிறைய டேலண்ட்ஸ் வெளிநாடுகளை விளையாடுறது சாதாரண விஷயம் தான். ஏன்னா இப்ப மோனாக் பட்டேல்ன்றவர் கேப்டனா இருக்காரு, ஒரு இந்தியன் பிளேயர் வந்து யூஎஸ்ஏக்கு கேப்டனா இருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து ரிஷி சுனக் மாதிரி பெருமையா தான் இருக்கு. நம்ம இவர் மாதிரி சுந்தர் பிச்சை மாதிரியும் அது பெருமையா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாலிடிக்ஸ்ல கலக்கணும், நாம வந்து இதுல கலக்கணும், வாட் இஸ் இட், ஐடி ஃபீல்ட்ல கலக்கணும், இப்போ ஸ்போர்ட்ஸ்லயும் கலக்குறோங்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு. இது மட்டும் கிடையாது, ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து யூஎஸ்ஏ டீமை வந்து டென்னிஸ்ல கூட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா விளையாடினாங்க. பட் அங்க டென்னிஸ்க்கு இருக்கிற போட்டி வேற லெவல். அதனால அவங்களால ரொம்ப பெருசா ஷைன் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஷி ஹஸ் நாட் ஸ்டாப், ஷி இஸ் ஸ்டில் பிளேயிங். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இது பாக்குறதுக்கு. அண்ட் நெட்வால்கரோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
அண்டர் 19ல அவர் விளையாடும் போது பாகிஸ்தான்கிட்ட நம்ம தோத்தோம் 11 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். சோ அதுல வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா இவர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவரோட போலிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் பஸ். அது வந்து இவரா இருக்கட்டும், மொனாக்கா இருக்கட்டும், நெட்ரவால்கரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நான் கூட வந்து ஜாலியா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் எங்க பசங்க இருப்பாங்கடா உங்களுக்காக அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் பாகிஸ்தான் எடுத்து. பாயிண்ட் என்னன்னா, அதையும் மீறி அவங்களுடைய டீம் வின் பண்ணுன்ற எண்ணத்திலையும் விளையாடி இருக்காங்க. ஏன்னா அலிகானும் விளையாடி இருக்காரு. சோ அதுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சோ இது வந்து ஒரு நெட்ரவால்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பழிவாங்கல் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. பட் ஐ ஃபீல் சோ ப்ரௌட் அபவுட். என்னுடைய பால் எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு எனக்கு தெரியும்னு ஓவர் ஸ்பீட் போடாம கண்ட்ரோல் பண்றவங்க கலக்குவாங்க. அந்த வகையில சௌரவ் நெட்ரவால்கர் சூப்பரா கலக்கி இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்தீப் சிங்ன்றவர் வந்து ஆர்சிபி டீமுக்கு எல்லாம் விளையாடி இருக்காரு சார். ஆமா, ஆர்சிபி டீமுக்கு விளையாடி இருக்காரு. அதே மாதிரி ஹர்ப்ரீத் சிங் வந்து இந்தியன் டீம் இந்தியாவோட இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எல்லாம் நிறைய விளையாடி இருக்காரு. அன்னைக்கு ஜஸ்பிரீத் வந்து he was a very good key bowler, but he was not the hero of the day. பட் அவருக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அகைன் ரைட் ஆம் பவுலர், நல்ல ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ he has got ability. இன்னும் நிறைய இருக்கு பாஸ். ஐ மீன் என்ன சொல்ல வருது, உங்களுக்கு வந்து அந்த விளையாடாத பிளேயர்ஸ்ல நிசாக் பட்டேல்னு ஒருத்தர் இருக்காரு. he is also a very good talent. ஸோ இந்தியன் டீம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து யூஎஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் இப்பவே மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்காங்க. பிளேயிங் ஸ்குவாட்லயே நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. இன்னுமே நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் யுஎஸ்ஏக்கு? அதுதான் அவங்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யுஎஸ்ஏ கேன் வின் திஸ் வேர்ல்டு கப்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயுமே இது நடந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆற டீம் வந்து தேர்ட் வரைக்கும் கூட வந்திருக்காங்க ஃபுட்பால்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆற டீம் வின் பண்ணிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் அகைன் ஐம் சேயிங், இதை நான் அவங்க ட்ரெண்ட் பண்ணனால மட்டும் சொல்லல. அந்த மேட்ச் நடக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடாவை தோக்கடிச்ச விதமா இருக்கட்டும், யூஎஸ்ஏ அன்னைக்கு விளையாடின ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் தலைவர், நான் அதை தான் திருப்பி பாராட்டிட்டே இருப்பேன். நான் வந்து இந்த ஒரு ட்ரெடிஷனல் ஷாட்ஸ் அதாவது ட்ரெடிஷனல் ஷாட்ஸ் கிடையாது, கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடி ஸ்கோர் பண்றவங்கள தான் எனக்கு பிடிக்கும். காட்டு முட்டும் சுத்துற இந்த மேயர்ஸ் மாதிரி பிளேயர்ஸை விட எனக்கு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுற ஜெய்ஸ்வால் மாதிரி பிளேயர்ஸை பிடிக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்லாருமே ஆர்த்தடாக்ஸ் தான் விளையாடணுமா அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் விளையாடணும் நான் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் நிறைய உங்ககிட்ட இருக்கணும். அதை தவிர்த்து நீங்க இந்த லெக்ல வந்து இப்படி ஹூக் அடிக்கிறது, இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் மாதிரியோ இல்லைன்னா வந்து டிவிலியர்ஸ் மாதிரியோ இல்லைன்னா வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் மாதிரியோ விளையாடலாம். பட் அது மட்டுமே நீங்க ரிலை பண்ணக்கூடாது. அந்த ஷாட்ஸ் சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விப் சூப்பரா விளையாடுவார். எஸ், ரிவர்ஸ் ஸ்விப் கேன் ஆல்சோ பி பிளேட். பட் அது மட்டுமே உங்க ஆப்ஷனா இருந்தா ஈஸியா சூரியகுமார் யாதவ் பல முறை விக்கெட் எடுத்துருக்காங்க தெரியுமா. ஸ்லோவா கொண்டு வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுவாங்க, அவர் அடிக்க ட்ரை பண்ணி ஸ்டம்ப்ல எல்லாம் போட்டுருக்கு. அந்த மாதிரி எல்லாம் உங்க விக்கெட் எடுத்துருவாங்க. சோ ஆனா அதே சூரியகுமார் யாதவ்ட்ட லாஃப்ட் பண்ணி கவர்ஸ்ல அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. பிளே தட் அப்படிமே. சோ கமிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், டெஃபினட்டா யூஎஸ்ஏக்கு நல்ல, அவங்க ஜெயிக்கவே முடியாதானா தே கேன் கிரியேட் ஹிஸ்டரி ஆன் ஒன் ஃபைன் டே இன் T20. யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் கிரிக்கெட்லயே அப்படிதான். அதனாலதான் ஆஸ்திரேலியா நம்மள வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தோக்கடிச்சாங்க. ஸோ யூஎஸ்ஏ கேன் வின் ஆனா எஸ் தே ஹாவ் த கேப்பபிலிட்டி. ஏன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா விளையாடுறாங்க. அவருடைய ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இருக்கட்டும், விக்கெட் கீப்பர் கேப்டனா இருக்கக்கூடிய மொனாக் பட்டேலா இருக்கட்டும், அவங்களுடைய போலர்ஸ் நாட் ஜஸ்ட் சௌரப் நெட்ரவால்கர், அவங்களோட ஸ்பின்னர்ஸ்மே நல்லா போறாங்க. அலிகான்மே நல்லா போலிங் பண்றாரு. சோ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மர். முக்கியமான ஐ கெப்ட் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ஆரோன் ஜான் அவரோட நேம். அவர் வந்து சூப்பரான மிடில் ஆர்டர். அவர் லிட்டரலா 10 6 அடிச்சாரு கனடா கிட்ட. 10 6, 1 2 இல்ல. ஓகேங்களா. கனடா வந்து வீக் டீம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கூடாது. அப்கோர்ஸ் அவங்க நிறைய சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸா அக்ராஸ் த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் 10 6 ஆன கிவன் டே, தட் டூ ஆன சேசிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தே ஹாவ் த பொட்டன்ஷியல், ஃபயரிங் பவரும் இருக்கு. பட் வின் பண்ற அளவுக்குன்னா அடுத்த டீம்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஆப்கானிஸ்தான் சூப்பரா விளையாடுறாங்க. இந்தியா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்னாலே வேற உருவம் எடுப்பாங்க. ஸோ வி ஹாவ், அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடி இருக்காங்க. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஃபார் தெம். வெஸ்ட் இண்டீஸ் நிறைய ஃபயர் பவர்ஸ் வச்சிருக்காங்க. பட் எனி ஒன் டே தே கேன் சொதப்பிஃபை. ஏன்னா அவங்க கிட்டயும் பொறுமையா நின்று விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்னா ஹோப். இவர் ஹோப் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாரு. அவங்களுடைய கேப்டன் பவல் டவுன் தி ஆர்டர் வந்தாலும் கொஞ்சம் நின்று நிதானம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த எபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ வின் பண்றதுங்கிறது ஐ வுடன்ட் see a big possibility. முடியாதான்னா முடியும், எபிலிட்டி இருக்கு. பட் மற்ற டீம்ஸ்லாமும் நல்ல அதோட கேப்பபிளான ஜாம்பவான்கள். அதனால வந்து டேலண்ட் வைஸ் எஸ், பட் ப்ராபபிலிட்டி வைஸ் ரொம்ப 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 மினிமல்.
ஆனா they will definitely they are going to qualify. அடுத்த லெவல் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல அதுவும் அகைன்ஸ்ட் டீம் லைக் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆறதே ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர் 8ல ஒரு கப்பல் ஆஃப் அப்செட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தே ஆர் அ டீம் டு வாட்ச். இந்தியன் டீமே அவங்க கிட்ட உஷாரா ஆடுங்க. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல இனிஷியல் போலிங் அட்டாக்கும் இருக்கு, ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து போன மக்கள் அதே மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்தியன் டீம் சௌரவ் நெட்வால்கரா இருக்கட்டும், அவங்களுடைய மற்ற பேசர்ஸா இருக்கட்டும், கேர்ஃபுல்லா விளையாடுங்க. டெஃபினெட்லி வி கேன் வின் தம், பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். அண்ட் டியர் வியூவர்ஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்பவுமே ஃபினிஷிங்ல ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பேன். அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டன் சுனில் சேத்ரி ரிட்டையர் ஆயிருக்காரு ஜூன் 6ஆம் தேதி. அவரை பத்தி கொஞ்சம் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்குமான லைவ் ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல டாப் கோல் ஸ்கோரர் ரொனால்டோ உங்களுக்கு தெரியும், மெஸ்ஸி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3வது யார் தெரியுமா? சுனில் சேத்ரி தான். 92 கோல் மேல அடிச்சு அவர் டாப் ஸ்பாட்ல இருந்திருக்காரு, டாப் 3rd லைவ் ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல இருந்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஆல் ஓவர் தி ஃபுட்பால் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்சஸ்லயே டாப் 4th, அதாவது லைவ் பிளேயர்ஸ்ல டாப் 3ல இருந்தாரு. இப்ப அவர் லைவ்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. அதே மாதிரி இப்ப வரைக்கும் இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸ்லயே நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் கோல்ஸ் அதிகமா வச்சதுல டாப் 4ல அவர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரொனால்டோ, செகண்ட் அலி, 3rd மெஸ்ஸி, அடுத்து இவர். ஸோ சச் அ டேலண்டட் பிளேயர். ஆனா என்ன, சக பிளேயர் சரியா அமையாததும், நம்ம அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்காதது. முக்கியமா நமக்கு தெரியும் இந்த ஃபுட்பாலுக்கான ஒரு லீக் ஒன்று நடந்துச்சு. அந்த லீக்ல இட் வாஸ் அன்பார்ச்சுனேட் தட் என்னோட பிளேயர்ஸ்லாம் நாங்க கொடுக்க மாட்டேன், இந்தியன் டீமுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்க தான் ஸ்பான்சர்ஸ், அவங்க தான் கிட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீ எதுவும் பேச முடியாது. ஸோ ஜூனியர் பிளேயர்ஸ் எடுத்துட்டு போய் குவாலிஃபை விளையாடுனால தான் ஃபிஃபா இப்போ டவுட்ஃபுல் ஆயிருக்கு. பட் ஸ்டில் சுனில் சேத்ரி இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேயர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவரை பார்த்தா நம்ம பேட்ரியட்டிசம் கத்துக்கணும். நீங்க ஒருவேளை இந்தியாவில் பிறக்காம இருந்தா இன்னும் பெரிய பிளேயர் ஆயிருப்பீங்களான்னு கேட்டதுக்கு, சார் இந்த மண்ணு தான் சார், இந்த மண்ணு தான் எனக்குள்ள அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங்டே கொடுத்துச்சு. ஐ வில் பி இந்தியன் டில் ஐ டை, ப்ரவுட் டு பி அன் இந்தியன் டில் ஐ டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ தட் இஸ் த பியூட்டி. அவருக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவர் இந்தியன் டீம் கோச் ஆகணும், இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் ஆகணும், இந்தியாவில் ஃபுட்பாலை சூப்பரா அவர் கொண்டு வருவாருன்றதை நான் முழுசா நம்புறேன். அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டையும் ஒரு பெரிய அன்பையும் நீங்களாம் பொழியணும்ன்றதா என்னுடைய ரிக்வெஸ்ட். And get ready for the Olympics also. Nandri. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.